காலம் ஒரு அற்புத ரசாயனம். அது யாரை எப்போ எப்படி மாற்றும்னு சொல்லவே முடியாது. தீயில வெந்து மாண்டு போன ஒரு பெண் சாமியா மாறின அதிசயம் இங்க நடந்திருக்கு. அந்த பெண் ஒரு ஊரையே காப்பாற்றுற ஆச்சரியம்தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச மண்ணில் உலவும் மர்மம். ஊரை காக்கும் நாகப்பாம்பு, பாம்பு தீண்டா கிராம். மதுரை மாவட்டத்துல ஒரு கோயில்ல இருக்கிற ஒரு பெண் தெய்வம் ஒரு ஊருக்கே காவலா இருந்து அந்த ஊர் மக்களை பாம்புகள் கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற ஆச்சரிய தகவல் எங்களுக்கு கிடைச்சது. இத பத்தி கேள்விப்பட்ட நாங்க அந்த தெய்வத்தை பார்க்கிற ஆவலோட இப்ப மதுரையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கவச கோட்டை அப்படிங்கிற இடத்துல அந்த கோயில் இருக்குன்னு எங்களுக்கு தகவல் சொல்லி இருந்தாங்க. ஒரு அழகிய பயணமா அந்த ஊருக்கு நாங்க போய் சேர்ந்தோம். அந்த ஊர்ல இருந்து கொஞ்ச தூரம் போன பிறகு ஒரு இடத்துல எங்களுக்கு அந்த கோயில் இருக்கிற இடம் பார்வைக்கு கிடைச்சது. சோளக்கொல்ல பக்கத்துல ஒரு தனியான இடத்துல அந்த சின்ன மண்டபம் இருந்தது. அங்க இருந்த கல் எங்களை வரவேற்கிற மாதிரி இருந்தது. இந்த கல் தான் தொட்டிச்சி அம்மன். ஒரு பெரிய அம்மன் சிலையையும் ஒரு பெரிய கோயிலையும் எதிர்பார்த்து வந்த எங்களுக்கு இது பெரிய ஏமாற்றமே. இந்த ஒரு சின்ன கோயிலை தேடியா நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம்னு நினைச்சு ஷாக்கான சமயத்துலதான் எங்களுக்கு இந்த கோயிலை பத்தின விளக்கங்களை இந்த பகுதியை சேர்ந்த பேராசிரியர் ஒருத்தர் வந்து விவரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. கிபி 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்துல பாண்டியர்களின் ஆளுகைக்கு உட்பட்டு இந்த பகுதி இருந்திருக்கு. இந்த பகுதியை ஆண்ட குறுநில மன்னர்களான கௌசிலன் என்ற ஒரு குறுநில மன்னனும் முரசொலிவர்மன் என்ற குறுநில மன்னன் இருக்காங்க. அவருடைய கட்டுப்பாட்டில் கூடிய பகுதி தான் அந்த பகுதி. அவருடைய காலத்தில் பல்வேறு விதமான இன மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கார்கள். ஒரு கட்டத்தில் இரண்டு மன்னருக்கு இடையில், குறுநில மன்னருக்கு இடையில் போர் ஏற்பட்டு அவர்களுடைய காலப்போக்கில் அதனுடைய கிராமை அழிந்ததாக அறிய முடிகின்றது. அந்த அழிந்தவுடைய ஒரு சில தடயங்கள் தான் இன்றைக்கு கூடிய கருப்பசாமி, முனியாண்டி, தொட்டிச்சியம்மன் என்ற தெய்வங்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காவல் தெய்வமாக இந்த ஊர்ல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்படி மிச்சம் இருக்கிற இந்த அம்மன் வரலாறை பத்தி கேட்க எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான கதையை சொன்னாங்க. ஒரு காலத்துல மனித பெண்ணா பிறந்து இருந்த தொட்டிச்சி ஒரு முறை ஏற்பட்ட தீ விபத்துல பாதிக்கப்பட்டு உயிரை விட்டு இருக்காங்க. ஒரு பெண்மணி அவங்களுடைய வழிபோக்கராக வரும்போது இந்த பகுதியில தஞ்சம் வந்ததாகவும், இந்த பகுதியில் தஞ்சம் வரும்போது ஒரு இடத்துல தீக்கு இரையாக்கி அதனுடைய குடும்பம் அழிஞ்சதாகவும், அது ஒரு குழந்தை மட்டும் தொட்டில படுக்க வைத்ததாக செய்தி செய்த பெரியவர்கள் சொல்வார்கள். பாம்பு வடிவம் எடுத்து ஊருக்குள்ள பல இடங்கள்ல சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நாகமாயி, அதை தொட்டிச்சி அம்மா உருவ நாகமாயி அந்த உரியில விளாண்டுக்கிட்டு எங்கள் வீட்டில் விளாண்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். நாகமா, இப்படி வந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தீங்கன்னா என் பேரன் பேத்தியெல்லாம் பயப்படுறாங்களே என்னான்னு சொல்ல, இந்த சமயத்துல ஊர் மக்கள் எல்லாரும் பயந்து போய் அந்த பாம்பால தங்களுக்கு ஏதும் ஆபத்து வந்துடவே கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த தொட்டிச்சிக்கு உரிய இந்த கல் முன்னாடி வந்து நின்னு படையல் போட்டிருக்காங்க. பாம்பால எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு அவங்க கேட்க, அதே போல அன்னைக்கு ஆரம்பிச்ச பாம்பு பாதுகாப்பு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு வருதுன்னு சொல்றாங்க. இங்க ஒவ்வொரு தடவையும் படையல் போடும் போது மாசம் ஒரு கிழமை
பௌர்ணமி அன்னைக்கு அதுக்கு மஞ்சப்பால் ஊற்றி அது ஏதோ ஒரு பூவு மேலே வச்சு அது மேலே வச்சு அதுக்கு ஏதோ திங்கிறதுக்கு அந்த காலத்தில் கிளவி அதுக்கு கொட்டம் இல்லை இந்த பொரியடலை இதெல்லாம் போட்டு திங்கிறதுக்கு பச்சை குழந்தைங்கிறதுக்காக வேண்டி நாம் இங்கே கும்பிட போகிறது எதுக்கு அடையில 2 முட்டாய் இருக்கும் அந்த முட்டாயை வாங்கி கொண்டு வச்சுட்டு பாலையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு தாயே எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரியக்கூடாது அப்படிங்கும்போது போயிட்டு இங்கிட்டு வந்து கரெக்டாக 1 மணி நேரம் அங்கிட்டு கழித்து பெரிய பாம்பு நாகப்பாம்பு அது வந்து அப்படியே படியில் ஏறி அப்படியே சுற்றி அந்த பாலை அந்த முட்டையை தின்ட்டு அந்த பாலை குடிக்குது. தொட்டிச்சி அம்மன் பாம்பா வந்து முட்டைய குடிச்சிட்டு பாலையும் குடிச்சிட்டு போயிடும்னு இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. தான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தின்படி முன்னோருடைய வாக்குத்தத்தின் அடிப்படையில் வந்து பாம்புட்ட வந்து சக்தி வாங்கினதாக செய்தி செய்யப்பட்டிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் இந்த ஊரில் பொறுத்தளவுக்கு யாருமே வந்து பாம்பு தீண்டி அதற்கான சான்று இதுவரைக்கும் குறிப்பிடவில்லை. தொட்டிச்சி அம்மன் இதுவரைக்கும் இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தரையும் கடிச்சதே இல்லைன்னு சொன்னது எங்களுக்கு பேராச்சரியத்தை உண்டு பண்ணுச்சு. அதே மாதிரி இந்த ஊர் மக்கள் பாம்பை கண்டா அடிக்க கூடாதுன்னு ஒரு எழுதப்படாத விதியை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றது பெரிய ஆச்சரிய செய்தியா இருக்கு. குலதெய்வமா அமைஞ்சு உறவுகளையும் வணங்கும், ஊரையும் நேசிக்கிற, எல்லாரையும் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிற, நாகமா இருக்கிற தொட்டிச்சி அம்மன் இந்த ஊர் மக்களை எல்லாம் தொடர்ந்து பாதுகாக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு அம்மன் பாம்பு ரூபத்துல ஒரு ஊரையே காத்துக்கிட்டு இருக்கிறத பதிவு செஞ்ச மகிழ்ச்சியோட நாங்க அங்கிருந்து பக்தியோட கிளம்பினோம்.